பாவக்காய் பஜ்ஜி போட போகிறோம். ஓகேவா? பாவக்காய் பஜ்ஜி. பாவக்காய் வந்து பாருங்கள் நல்லா ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம். பாவக்காயை அதோட வாழைக்காய் பஜ்ஜியும் போட போகிறோம், உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட போகிறோம். பாவக்காய் பஜ்ஜிக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் பஜ்ஜி போடணும் என்ன பண்ண போகிறோம், பாவக்காய் வெட்டி வச்சுருக்கோம். இந்த பாவக்காய் மட்டும் நம்ம அவிச்சு எடுத்துக்கிட போகிறோம். ஏன்னா பாவக்காய் வந்து கசக்கும். பாவக்காய் மட்டும் அவிச்சு எடுத்துக்கிட்டோம். மற்றபடி இதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு, நம்ம வாழைக்காய், தேங்காய், வாழைக்காய் இதை வந்து நம்ம வெட்டி அப்படியே கடலை மாவில் முக்கி போட போகிறோம். பாவக்காய் மட்டும் அவிச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? அவிக்க போகிறோம். பாவக்காய் நம்ம அவிச்சு எடுத்துக்கிட போகிறோம். தண்ணியில் போட்டு பாவக்காய் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிட போகிறோம். ஓகேவா? ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாவக்காய் அவிச்சு எடுத்து தண்ணியை வடிகட்டி பாருங்க. நம்ம என்ன கடலை மாவை கலக்கி வச்சுக்கிடும். மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோம். இதில் நம்ம கடலை மாவை போட போகிறோம். கடலை மாவை போட்டு கலக்கி எடுக்க போகிறோம். ஏன்னா அங்கே பாவக்காய் வெந்துக்கிட்டு இருக்குது. வேறு நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். கலக்கி வச்சுக்கிட்டோம்னு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த இது நம்ம வந்து கடலை மாவு கலக்கி கடலை மாவு கலக்கிறோம். இதில் முக்கி போட்டு எடுக்கிறது. வாழைக்காயை நம்ம வெட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? கடலை மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு பாவக்காய் எதுக்காக நம்ம வேக வைக்கோம்னா, பாவக்காய் கசக்க முத்திங்களா, கொஞ்சம் நம்ம வேக வச்சு அதை அப்படியே வடியை கட்டி கடலை மாவு முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்க முடியும். இங்கே பாருங்க வெந்துட்டு பார்த்தீங்களா? இது என்ன அப்படியே வடிகட்டிக்கிறோம். அடுப்பு ஆட் பண்ணி இந்த தண்ணி அப்படியே வடிகட்டி நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டி அப்படி கொஞ்சம் லேசாக உணர வைக்கணும். உலர வச்சு தான் அதை லேசாக வாட வைக்கணும். அதில் தண்ணி எல்லாம் என்ன ஆகிட்டு ஃபேன் காற்றுல லேசாக வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம கடலை மாவில் முக்கி போடணும். ஓகேவா? அதாவது ஒரு மீடியமாக தான் வைக்கணும். ரொம்ப மேவ வச்சாலும் நம்ம பொடி பொடியாக பிஞ்சிட்டு வந்துடுங்க. ஓகேவா? நல்லா வெந்துட்டு பாவக்காய் அதை நம்ம லைட்டாக அந்த ஃபேன் காற்றுல கொஞ்சம் லேசாக வாட வச்சுக்கணும். ஓகேவா? கடலை மாவு ரெடி ஆகிட்டு இதில் வந்து உருளைக்கிழங்கு இப்போ முக்கி போடுறோம். ஓகேவா? நல்லா ஃபுல்லாக முங்கணும். ஓகேவா? அதான் பிரச்சனை வரும். அதேமாதிரி மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். ஓகேவா? எண்ணெயை ரொம்ப சூடாக்கியாங்க அப்புறம் கரைஞ்சிடும். உடனே பஜ்ஜி எப்படி ஆகுதுன்ட்டு எண்ணெயை ரொம்ப கொட்டிச்சாலும் எண்ணெய் வந்து இப்போ கரைஞ்சிடும். மேலே இருக்க மாவு கரைஞ்சிடும், உள்ளே இருக்க காய் வேகாது. பார்த்துருங்க, மீடியமாக வைக்கணும். அதை ரொம்ப குறைச்சி வச்சாலும் வெறும் எண்ணெய் தான் குடிக்கும். ஓகேவா? பார்த்துக்கங்க, பார்த்து நார்மலாக வச்சுடுங்க. இது உருளைக்கிழங்கு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? உருளைக்கிழங்கு வாழைக்காய் போட்டு எடுப்போன்னு எப்படி வந்துட்டு பற்றியெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி இப்போ எடுப்போமா? ரொம்ப கறி வச்சுட்டாங்க, கொஞ்சம் கரைஞ்சமாக இருக்குது. பஜ்ஜி இது ரெடி ஆகிட்டு நம்ம இந்த வாழைக்காய் பஜ்ஜியும் நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் என்ன பாருங்க, நம்ம பாவக்காய் நல்லா ரவுண்டாக வெட்டி அவிச்சு கொஞ்சம் பேன் காட்டில் உணர வச்சு இப்போ அடுத்த கடலை மாவு ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஒன்று ஒன்றா முக்கி போடணும். ஏன்னா இதை வந்து 2-3 முள்ள முக்கினா அப்படி உடஞ்சிரும். ஏன்னா வெந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படி ஒன்று ஒன்றா போடணும். ஓகேவா? அப்படி ஒன்று ஒன்றா போடணும். அப்படி ஒன்று ஒன்றா போட்டால் ரவுண்டாக அழகாக வரும். எண்ணெயும் ரொம்ப கூட்டிக்காங்க, மீடியமாக வச்சுருங்க. ஓகே, பறிச்சு விடு கரைஞ்சிடும். குறைச்சி வச்சுக்கிறேன். இதை பறிச்சு விடு, இதையும் பறிச்சு விடு. இது ஒன்று யார் கொட்டி சொன்னா? இப்போ எண்ணெய் கூட்டிச்சனால இப்படி கறி இப்படி வந்து வாழைக்காய் பறிச்சு இந்த சாரி நம்ம பாவக்காய் பறிச்சு எடுப்போமா? லைட்டாக கறியை எதுக்கு வச்சுருக்கோம்னா கசக்கு மத்துங்க. அதுக்காக கிடையாது, வச்சு பண்ணியிருக்கோம். வச்சு பண்ணாலுமே லைட்டாக கசக்க தான் செய்யும். ஆனால் உடம்புக்கு நல்லதில்ல, ஹெல்த்திக்கு நல்லதில்ல. பாவக்காய் அதுதான். ஓகே, மெதுவடை மாதிரி வந்திருக்கு. பாருங்க, இது வாழைக்காயும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. ஓகேவா? இது பாவக்காய் பஜ்ஜி. பாவக்காய்னா வெட்டி அவிச்சு கொஞ்சம் லைட்டாக ஃபேன் காற்றுல உணர வச்சு எடுத்துருக்கோம். இது பாவக்காய் பஜ்ஜி. இது வந்து வாழைக்காயும் வேறு உருளைக்கிழங்கும் பஜ்ஜியும். ஓகேவா? ரெடி. இந்த சேனலை நீங்கள் பார்க்கும்போது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுமாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பாவக்காய் பஜ்ஜி வந்து ரொம்ப ஹெல்த்திக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தயவுசெய்து நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப
எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்காங்க. பார்க்காங்க 500 1000 பேர் 2000 பேர் பார்க்காங்க. அவ்வளோ பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.